வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ப்ரெட்டு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். இந்த துவையலில் அவ்வளோ நன்மை இருக்குது. வாங்க இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த கருவேப்பிலையை வச்சு தான் கருவேப்பிலை துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை உருவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டுக்குங்க. 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கண் பார்வைக்கு, முடி வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆயில் காஞ்சதும் 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 5-6 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரிச்சதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சுருங்க வதக்கிங்க. இந்த துவையல் பேச்சுலருக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ஒரு பிடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு கல் உப்பு போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் பாட்டில் வாங்கினாலும் எண்ணெய் அப்படியே நிறையா ஊற்றும். அதனால் இந்த மாதிரி சின்ன ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி மேலே ஓட்டை போட்டு இது மாதிரி நம்மளே ஓட்டை போட்டுக்கிறதுனால தோசை ஊற்றுறதுக்கெல்லாம் கொஞ்சமாக அளவாக வரும். எண்ணெய் ரொம்ப ஊற்றாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை தாளித்து இதில் கொட்டி கிண்டிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை ப்ரெட்டுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். மறக்காமல் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.